ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இரும்பு சத்து நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா இந்தியன் மெது வடை. அது எப்படி நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு ஆயில் குடிக்காம நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முதல்ல எப்படி நம்ம உளுந்த ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தோல் எடுத்த உளுந்து, அதாவது குண்டு உளுந்து 700 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 வடையிலேருந்து 35 வடை போடலாம். அதை தண்ணியில் போட்டு 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அது பாருங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது அப்படியே எடுத்து ஊறிடுச்சு பாருங்க நல்லா. அதை லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் உடச்சி பார்த்தோம்னா ஊறிடும். 1 மணி நேரம் ஆன உடனே நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். நாம் கிரைண்டரில் உளுந்து போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க நல்லா அரைஞ்சிட்டு இருக்குது. நல்லா தேவையான அளவுக்கு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். ஊற்றி ஆட்டோம்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா தோசை மாவு மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கா. நம்ம எந்த அளவுக்கு நைஸாக உளுந்த ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா நல்ல வடை கிடைக்கும். நம்ம நல்லா சாப்பிட்டா ஆட்டிக்கலாம். மைஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு என்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 70 கிராம் உள்ளது. ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து வச்சிருக்கோம். பச்சை மிளகாய் 3, கேரட்டு 50 கிராம், தேங்காய் 2 பத்தை, கர்ரி லீவ்ஸ் 3 கொத்து, மல்லி இலை கொரியண்டர் லீவ்ஸ் அது 3 கொத்து எடுத்து வச்சிருக்கோம். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம டைட்டாக மாவு ஆட்டிருக்கிறதால 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் 700 கிராம் உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம். ஆயில் 1 லிட்டர். எல்லா வெஜிடபிளையும் நம்ம சாப் கட்டிங், அதாவது நைஸாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் 2ஆவது கட் பண்ணிக்கலாம். கர்ரி லீவ்ஸ் அதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. முழுசா போடுறதால தேங்காவே நைஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். கேரட் இதை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸா கட் பண்ணிக்குவோம். மல்லி இலை அதையும் நைஸா கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம வடமாவு, அதாவது உளுந்து வடமாவு எடுத்து வச்சிருக்கோமே அதுல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நாம வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, கர்ரி லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நைஸா ஈவனா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நாம மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஈவனா நல்லா சுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் உப்புக்கு நல்லா கரையும். இல்லைன்னா அங்கேயும் திட்டா உப்பு கரையாம அப்படியே நிற்கும், கரையே கிடையாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பக்கமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து வடையை போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வானல வச்சுட்டு ஆயில் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கு அப்புறம் வடையை போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் லைட்டா ஓட்டையை போட்டு அப்படியே போட வேண்டியங்க. போட்டோம்னா நல்லா அருமையா மெதுவடை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அழகா உருட்டிட்டு அப்படியே ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே இலையில போட வேண்டியதான். நம்ம வச்சிருக்க எல்லா வடமாவையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா டீப் ஃப்ரை ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் எல்லா வடையும் ஈவனா நம்ம வேக வைக்கணும். அதனால திருப்பி விட்டுக்கலாம். போட்ட பக்கத்துல நல்லா திருப்பி விட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. நாம இதை எப்படி வேக வைக்க போறோம்னா எல்லாமே ஈவனா கோல்டன் கலர்ல வேக வைக்க போறோம். பாருங்க நல்லா அருமையா நல்லா சேஃபாகவும் நல்லா ரவுண்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் லைட்டா கலர் சிவக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். நல்லா பாருங்க நல்லா கோல்டன் கலர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட்டா வேக விட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஆயில் வடிகட்டினதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம போட்டுக்குவோம். பாருங்க நல்லா கலரும் அட்ராக்டிவ் செமையா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெதுவடை சூப்பரா நல்லா கோல்டன் கலர் நம்ம பொரிச்சு நல்லா எடுத்துட்டோம். அதை நாம டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே வடையை எடுத்து பாருங்க அப்படியே உடைச்சா
அப்படியே நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பார்த்தோம், நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வெரைட்டிஸை சந்திக்கலாம். ஓகே, பாய்.